இப்படி இருந்த அப்நார்மல் யூட்ரஸ் இப்படி எப்படி நார்மல் ஆச்சுன்னு பார்க்கலாமா? இந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா எங்கர் லெஸ் தென் 30 இயர்ஸ் தான், மேரேஜ் ஃபார் 5 to 6 இயர்ஸ் தான். ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்திருக்காங்க நியர்பை சேலம் அந்த இடத்துல எல்லாம் தான். ஸோ அப்போ என்ன இருக்குன்னா அவங்களுக்கு நிறைய ஐஓஐ ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ஆயிட்டு கன்சீவ் ஆகலாம்னு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்காங்க. அதுவே ரொம்ப லேட்டு. அதுல டியூபல் பிளாக் இருக்க மாதிரி இருக்கு, இன்னும் கிளியரா தெரியலன்னு சொல்லிட்டு லேப்ரோஸ்கோபி போஸ்ட் பண்ணிருக்காங்க. லேப்ரோஸ்கோபி வந்து சர்ஜன் வச்சு பண்ணிருக்காங்க. ஒரு சர்ஜன் தான் பண்ணிருக்காங்க, அதுல வந்து ஃபர்டிலிட்டி டாக்டர் நேம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து உங்களுக்கு டியூபல் பிளாக் இருக்கு, எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேஷண்ட் வந்து எங்ககிட்ட வந்து உடனே வந்து ஒரு 6 months முன்னாடி தான் இருக்கிறதுனால எங்ககிட்ட வந்துட்டு எங்களுக்கு டியூபல் பிளாக் எடுக்க முடியாது, ஐவிஎஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஐவிஎஃப் வேண்டாம், எங்களுக்கு நார்மலா டியூபல் பிளாக் எடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. நாங்க என்ன சொன்னோம், அந்த இமேஜஸ் இருக்கா, ஃபைண்டிங்ஸ் ஏதாவது இருக்கான்னு எதுவுமே இல்லை. பட் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இல்லை, எனக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா டியூப் பிளாக் மட்டும் எடுக்க முடியலன்னு சொன்னாங்க. ஸோ நாங்க என்ன நினைச்சிட்டோம்னா, ஸோ கார்னல் பிளாக் சம்டைம்ஸ் அந்த ஃபெசிலிட்டியில இல்லாம இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸோ ஸ்கில்லோ இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் காஷியஸா நாங்க சொன்னது 2 கண்டிஷன்ஸ்ல பண்ண முடியாது. ஒண்ணு வந்து டியூப் ஒருவேளை அன்ஹெல்த்தியா இருந்து அப்நார்மலா இருந்து அதனால கூட அவங்க பண்ணாம இருந்தாங்களா, இல்ல செகண்ட் வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, அவங்க கிட்ட அந்த மாதிரி கார்னல் கேனலேஷன் கிட் இல்லாம கூட இருந்திருக்கலாம். இந்த 2 ரீசன்ல கூட அவங்க பண்ணாம இருந்திருக்கலாம். அதனால நாங்களும் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க கிட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால உள்ள போய் டியூப் ஹெல்த்தியா இருந்தா பண்ணலாம்னு கன்வின்ஸ் பண்ணி தான் நான் கூட்டிட்டு பேஷண்ட்டுக்கு வந்து ஓகே சொன்னேன். இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் சர்ஜரிக்கு கண்டிப்பா நாங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். பட் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி இல்லைங்க மேடம் எங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க, டியூப் நல்லா இல்லைன்னு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம லேப்ரோஸ்கோபிக் போனோம். இப்ப பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த அளவுக்கு அப்நார்மாலிட்டி உள்ள இருந்தது. போஸ்டீரியர்ல யூட்ரஸோட பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளாஸ்டடா எல்லாம் டியூப் ஓவரிஸ் எல்லாமே ஒட்டிட்டு, குடலோட அந்த பெருங்குடல் மொமெண்டம் சொல்றது அதை சுத்தி இருக்கிற ஃபேட் எல்லாமே ஒட்டிட்டு இருந்ததுனால பேஷண்ட் சிவியர் பெயின், யூட்ரஸ் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டு மூவ் ஆகாம இந்த மாதிரி ஒரு பேட் சுச்சுவேஷன் இருந்தது பார்த்து எங்களுக்கே சர்ப்ரைஸா இருந்தது. ஏன்னா நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணலை இதை. அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட் கிட்ட வெளியில போயிட்டு அவங்க அட்டெண்டர் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இவ்வளவு மோசமா இருக்கு, இதனால டியூப் பிளாக்கோட அந்த அடிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பேடா இருக்கிறதுனால நம்ம அதை போய் கிளியர் பண்ணலாம். ஒன்னும் பெல்விக் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், ஏர்லி எண்டோமெட்ரோசிஸ், இந்த 2 கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி இருக்கதா பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க இந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா அந்த டியூப் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எவ்வளவு பிளட் கலெக்ஷன் இருக்கு பாருங்க. உள்ள போகும்போதே ஆல்ரெடி பிளட் இருக்கும், ஏன்னா அது ஒன் ஆஃப் த சைன் எண்டோமெட்ரோசிஸ்லயும் அது மாதிரி இருக்கும். ஏன்னா எப்பவுமே உள்ள ரீட்ரோகிரேடா வந்து மென்சஸ் ஆகும் போதெல்லாம் ஃப்ளோ வந்து பிளட் வந்து யூட்ரஸ் சுத்தி வயிற்றுக்குள்ளாரையும் வரும். அதுக்கு இது டிப்பிக்கல் கேஸா இருந்தது. இந்த வீடியோஸ்ல மேல பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டியூபோட எல்லாமே வந்து போயிட்டு யூட்ரஸோட பின்னாடி ஒட்டிட்டு இருக்கும். அந்த டியூபோட எண்ட் ஃபிம்பிரியான்னு சொல்லலாம், அதுதான் போய் கர்ப்பப்பைக்கு அந்த எக்கை உள்ள கொண்டு வர இடம். அது போயிட்டு அது ஃபுல்லா ஒட்டிட்டு மூடிட்டு இருந்ததுனால பைமோசிஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து டியூப் பிளாக் மாதிரி காட்டியிருக்கு. அதே மாதிரி ஓவரையும் சேர்ந்து ஒட்டிட்டு இருக்கு அந்த இன்ஃபிளமேஷன்ல. ஸோ இதை நான் செப்பரேட் பண்ண உடனே டியூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாஸ் எல்லாமே ரொம்ப கன்ஜஸ்டட்னு சொல்லுவோம். அதாவது பிளட் ஃப்ளோ அதிகமாயிட்டு இன்ஃபிளமேஷன் அதிகமா எங்கெல்லாம் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பிளட் ஃப்ளோ ரத்தப்போக்கு இருக்கும். ஸோ அதை நீங்க கண் கூட பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா அந்த ஃபேட் பவல் அடிஷன்ஸ் இதெல்லாம் 2 பக்கமே ரிலீஸ் பண்ணணும். இப்போ டியூப் ஃப்ரீ ஆயிடுச்சு, டியூப் வந்து பேட்டண்டா இருக்கு. டியூப் பேட்டண்டா இருக்கிறதும் நம்ம பாசிட்டிவா பார்த்துட்டோம். ஓவரிஸும் நார்மல் அனாட்டமிக்கு வந்துருச்சு, அந்த ஓவரில நம்ம பயாப்சி பண்ணிட்டோம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கண்டிப்பா எல்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு யூட்ரஸ் கம்ப்ளீட்டா கிளீனா இருக்கிறது தெரியும். இவங்களுக்கு இப்போ நான் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் 2 மாசம் போட்டிருக்கேன். பேஷண்ட்ஸுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்கோம் 2 monthsக்கு அப்புறம் வந்து நார்மலாகவும் இல்லை மினிமல் ஐயூஐலையும் கன்சீவ் ஆகலாம் அப்படிங்கிறது. ஏன்னா எனி எண்டோமெட்ரோஸ் இன்ஃபெக்ஷன்ல சம்டைம்ஸ் சர்வைக்கல்ல ப்ராப்ளம் இருக்கும், ஹார்டா இருக்கும், ஸ்டினோஸ்டா இருக்கும். அதனால ஐயூஐ பண்றது பெட்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டா ஐவிஎஃப்ஏ போயிருந்தா கூட நெகட்டிவ் ஆகிற பேஷண்ட்டை நம்ம நார்மல் கொண்டு வந்து நேச்சுரல் அதாவது மினிமல் ட்ரீட்மெண்ட்ல கன்சீவ் ஆகிற சான்சஸ் கொடுக்க முடியும். இதுதான் ஜிபிஆரோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா எந்த கண்டிஷனா இருந்தாலும் பிஃபோர் கோயிங் ஃபார் மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி எவால்வேட் அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு இடத்துல வந்து பாஸ் பண்ணி நமக்கு ஏன் ஆகலைங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி
பண்ற ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது இன்வேசிவ் ப்ரொசீஜர் பிளாக் எடுக்கிறோம்னா அவங்களுக்கு அந்த சர்ஜிக்கல் ஸ்கில் செட் இருக்கா, அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, அந்த சென்டர்ல இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா, இதை தெரிஞ்சுட்டு நீங்க போனீங்கன்னா அன்னெசரி இன்னொரு சர்ஜரியோ இன்னொரு எக்ஸ்பென்ஸோ இல்லாம பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ். ஸோ கண்டிப்பா இந்த பேஷண்ட் வந்து கன்சீவ் ஆகிற சான்சஸ் எல்லாமே இருக்குங்கிறது ஐ எம் பிலீவிங்.